ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கில் வேரியஸ் மெடிக்கல் பேராமெடிக்கல் மற்றும் நான் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இசிஹெச்எஸ். இதில் ஒரு வருட காலம் இருக்கக்கூடிய போஸ்ட்டு தான் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். அடிஷ்னலாக வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திண்டுக்கல், தேனி, நாகப்பட்டினம், கும்பகோணம், சிவகங்கையில் இருக்குது. 8 இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கில் வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 2 வேக்கன்சி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 வேக்கன்சி, திண்டுக்கல்லில் 1 வேக்கன்சி, கும்பகோணத்தில் 2 வேக்கன்சி, தேனியில் 1 வேக்கன்சி, சிவகங்கையில் 1 வேக்கன்சி. மினிமம் எம்பிபிஎஸ் முடித்த கேண்டிடேட், மினிமம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்டர்ன்ஷிப் முடித்ததற்கு அப்புறம் 9 வேக்கன்சி இருக்குது டோட்டலாக. இதற்கு மினிமம் சேல்ரி வந்து 75,000 ரூபாய். சரிங்களா? பெர் மந்த் சேல்ரி 75,000 ரூபாய். மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1 வேக்கன்சி இருக்குது. எம்டிஎம்எஸ் ஸ்பெஷலிட்டி முடித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். டிஎன்பி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 வருடம் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கான சேல்ரி 1 lakh. சரிங்களா? 1 வேக்கன்சி இருக்குது. டென்டல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் திருச்சியிலையும் மதுரையிலையும் ஒரு வேக்கன்சி இருக்குது. பிடிஎஸ் முடித்துட்டு 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 75,000 ரூபாய் சேலரி. லேபார்ட்டரி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் நாகப்பட்டினத்துலையும் 1 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி எம்எல்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். +2 முடிச்சுட்டு டிப்ளமோ இன் எம்எல்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடித்திருந்தால் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பிஎஸ்சி முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை. 2 வேக்கன்சி இருக்குது. 28,100 ரூபாய் இதற்கான சேலரி. அடுத்தது லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சியிலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் தேனிலையும் ஒரு வேக்கன்சி இருக்குது. டிஎம்எல்டி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. 3 வேக்கன்சி இருக்குது. 28,100 ரூபாய் சேலரி. அடுத்தது ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் 1 வேக்கன்சி இருக்குது. இதற்கும் பார்த்திங்கன்னா டிப்ளமோ அல்லது ரேடியோகிராஃபர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. 1 வேக்கன்சி இருக்குது. 28,100 ரூபாய் சேலரி. ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் வந்து மதுரையில் 1 வேக்கன்சி இருக்குது. சேம் தான். டிப்ளமோ ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சேம் சேலரி தான். ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தேனியில் 1 வேக்கன்சி, கும்பகோணத்தில் 1 வேக்கன்சி, நாகப்பட்டினத்தில் 1 வேக்கன்சி இருக்குது. பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. +2 முடிச்சுட்டு டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட், டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. 3 வேக்கன்சி இருக்குது. 28,100 ரூபாய் சேலரி. நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல்லில் 1 வேக்கன்சி இருக்குது. ஜிஎன்எம் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அல்லது நர்சிங்கில் வந்து 1 இயர் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், ஆர்ம்டு ஃபோர்ஸில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 28,100 ரூபாய் சேலரி. டிஹெச், டிடி, டிஓஆர்ஏ பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல், நாகப்பட்டினம், சிவகங்கையில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டென்டல் ஹைஜினிஸ்ட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட், டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 3 வேக்கன்சி. 28,100 ரூபாய் சேலரி. டிரைவரை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் 1 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு கிளாஸ் பாஸ் பண்ணவர்கள், கிளாஸ் 1 எம்டி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட், மினிமம் 5 வருடம் சிவில் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 19,700 ரூபாய் சேலரி. டிஓ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் திருச்சி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திண்டுக்கல், தேனி, நாகப்பட்டினம், கும்பகோணம், சிவகங்கையில் ஒரு வேக்கன்சி இருக்குது. கிராஜுவேஷன் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 8 வேக்கன்சி. 22,500 ரூபாய் சேலரி. சவுக்கிதாரை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் 1 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. 16,800 ரூபாய் சேலரி. சஃபைவாலாவில் வந்து மதுரையிலையும் கும்பகோணத்திலையும் ஒரு வேக்கன்சி இருக்குது. படித்திருந்தாலே போதுமானது. அதாவது எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அதே மாதிரி மினிமம் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. 2 வேக்கன்சி. 16,800 ரூபாய் சேலரி. பியூனை பொறுத்த வரைக்கும் திருச்சி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திண்டுக்கல், தேனி, நாகப்பட்டினம், கும்பகோணம், சிவகங்கையில் ஒரு வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுவே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஜிடி ட்ரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. 8 வேக்கன்சி இருக்குது. 16,800 ரூபாய் சேலரி. மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 1 வேக்கன்சி இருக்குது. ஒன்லி எக்ஸர்வீஸ்மென் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். எம்டிஎம்எஸ் ஸ்பெஷலிஸ்ட் முடித்த கேண்டிடேட், டிஎன்பி முடித்துட்டு 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். 1 வேக்கன்சி. 1 லட்ச ரூபாய் சேலரி. மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் திருச்சி, மதுரை, திண்டுக்கல்ல வேக்கன்சி இருக்குது. ஒன்லி எக்ஸர்வீஸ்மென் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம்.
எம்பிபிஎஸ் முடித்துட்டு 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இன்டர்ன்ஷிப் முடித்ததற்கு அப்புறம். 3 வேக்கன்சி இருக்குது, ₹75,000 சேலரி. இதற்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ECHS.gov.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளிகேஷன் கூட இணைச்சி SO ஸ்டேஷன் ஹெட்குவார்ட்டர்ஸ் ECHS செல் திருச்சிராப்பள்ளி அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு February 7, 2025 நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்டேஷன் ஹெட்குவார்ட்டர்ஸ் ECHS செல் கருடா லைன்ஸ் திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் வந்து சௌகிதார், பியூன், சஃபைவாலாவை தவிர ரிமைனிங் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்போ வந்து நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். இந்த 3 போஸ்ட்டை தவிர என்றைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், ரிட்டன் டெஸ்ட் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா February 19 February 22 வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரியஸ் ஷெட்யூல்ஸில் வேரியஸ் டைம் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு நடக்கும். அங்கே தான் வந்து சேம் ஸ்டேஷன் ஹெட்குவார்ட்டர்ஸ் ECHS கருடா லைன்ஸ் திருச்சிராப்பள்ளி அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் வரும். நீங்கள் அந்த டேட்டு டைமுக்கு நீங்கள் வந்து போயிடணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஆல்ரெடி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் டிஸ்சார்ஜ் புக்கு, PPO, சர்வீஸ் ரெக்கார்டு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். ரிமைனிங் கேண்டிடேட் அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாத்தோடைய 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸோடைய ஜெராக்ஸும் வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து 2 செட்டாவது எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து அந்த பாலிகிளினிக்ஸில் தான் நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அதனால் கான்ட்ராக்டை வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1 இயருக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து கொடுப்பாங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தேவைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அங்கே ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபர்தராக 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அட்டைன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எந்த விதமான TADAவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதான் வந்து ECHS உடைய பாலிகிளினிக்கில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு தமிழில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது சேம் நோட்டிஃபிகேஷன் தான். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு எதற்காவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா ECHS பாலிகிளினிக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.